வெண்ணையை வைத்து நெய்கழுத பாவிகளை கற்றும் அறிவற்ற பாவி, கைக்குள் வெண்ணையை வைத்து நெய்கழுத பாவிகளை கற்றும் அறிவற்ற பாவி, கற்பக விருட்சத்தின் அடியிலே காண்பிதங்காய் தேடி என்ற பாவி, கொக்கு பிடிக்கனாய் புத்தெறியுமோவென்ற கொள்கை குடி கொண்ட பாவி, குருடர்கள் யானையை கண்டகதை போல சற்குருவை அறியாத பாவி, சர்க்கரை கரும்புகள் கண்டமுதிரிக்க கசன் குடிக்கின்ற பாவி, தலைகட்ட பாவியடி ஏனுவை நம்பினேன் தயவுவை தாடுவதற்கே, மக்கநகருக்கு மனம் உள்ள நீர் பின்தொடர வல்லது ரசூல் வருகவே, மக்கநகருக்கு மனம் உள்ள நீர் பின்தொடர வல்லது ரசூல் வருகவே, வளருமாறு நுரை குணம் குடிவாழும் என்னிரு கண்மணியே முஹைத்தீனே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஷஃபீஇனா வ ஹாதினா வ மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சற்குண சீலர் சன்மார்க்க போதகர் சத்திய திருத்தூதர் சய்யிதுனா மௌலானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தியர்ந்து வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தம சஹாபாக்கள், அவர்களுடைய குடும்பத்தினர், பத்ர் சஹாபாக்கள், அகிலத்தில் தோன்றிய இறைநேசர்களான வலிமார்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்து ஸலாம் கூறியவனாக, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நேற்று உங்கள் மத்தியிலே நான் பேசுகின்ற போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் போன்ற மனிதர்கள் அல்லர் என்ற தலைப்பிலே உரையாற்றினேன். இறைவன் குர்ஆனிலே குல் இன்னமா அன பஷருன் மிஸ்லுக்கும், நான் உங்கள் போன்ற மனிதன் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறான். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயுக்கும் மிஸ்லி, என் போன்றவர் உங்களிலே யார் இருக்கிறார் என்றும், லஸ்து மிஸ்லக்கும், நான் உங்களை போன்றவன் அல்ல என்றும், லஸ்து கஅஹதின் மின்கும், நான் உங்களில் எவர் போன்றவனும் இல்லை என்றும், லஸ்து கஹைஅதிக்கும், நான் உங்களுடைய அமைப்பை போன்றவன் அல்ல என்றும் பலவாறு சொல்லியுள்ளார்கள். ஆகவே குர்ஆனுடைய விளக்கம் என்ன, ஹதீஸுடைய விளக்கம் என்ன என்பதை உங்கள் மத்தியிலே நான் என்னுடைய பேச்சிலே இறுதியிலே கூறுவதாக கூறி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல், அவர்களுடைய அகநியங்கள் பற்றிய சில கருத்துக்களை நேற்று நான் தந்தேன். அதே தொடரிலே இன்றும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் தரலாம் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, நேற்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடியுடைய சிறப்பை பற்றி சொல்லப்பட்டது. அதேபோன்று அவர்களுடைய உமிழ்நீர் பற்றிய சிறப்புகளை உங்கள் மத்தியிலே நாம் சொன்னோம். அதேபோன்று அவர்களுடைய திருக்கரம் பற்றிய சிறப்புகளை உங்கள் மத்தியிலே சொன்னோம். இன்றும் சொல்கின்றோம். கவனமாக நீங்கள் கேட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே,
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் யன்துரு வராஅனா கமா யன்துரு அமாமனா. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களின் முன்னால் எப்படி அவர்கள் பார்க்கிறார்களோ அதே போன்று எங்களின் பின்னாலும் பார்ப்பார்கள். முன்னால் எவ்வாறு பார்த்து விடயங்களை சொல்கின்றார்களோ அதே போன்று அவர்கள் பின்னால் நடக்கின்ற விடயங்களையும் எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்து கூறினார்கள். யன்துரு ஃபில் ஸலாமி கமா யன்துரு ஃபீ ضوءில் கமரி. சந்திரனுடைய ஒளியிலே எவ்வாறு பொருட்களை பார்க்கின்றார்களோ அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருளிலும் பொருட்களை பார்ப்பார்கள். அப்படியானால் அவர்களுடைய கண்களுக்கும் உலக மக்களாகிய எங்களுடைய கண்களிலே உள்ள பார்வைக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. எங்களுடைய பார்வை ஒளியான பொருளிலே பட்டு தெரித்து மற்ற பொருட்களை காண்கின்றோம். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் எப்படி விஷயங்களை பார்த்து சொல்கின்றார்களோ அதே போன்று பின்னாலும் நடக்கின்ற விவரங்களை பார்ப்பார்கள். சந்திரனுடைய ஒளியிலே எவ்வாறு பொருட்களை பார்க்கின்றார்களோ அதே போன்று இருளிலே இருக்கின்ற பொருட்களையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள். இதற்கு பல ஹதீஸ்கள் சான்றுகள் கூறுகின்றன. அப்படியானால் இதிலிருந்தும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள், அவர்களுடைய அந்த கண்ணின் ஒளி எங்களுடைய கண்ணை போன்றதல்ல, எங்களுடைய கண்களின் ஒளியை போன்றதல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியானால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் போன்றவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அது மட்டுமல்ல, நூறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி கண்கள் மட்டும் ஒளி அல்ல, அவர்களுடைய உடலே ஒளியாக இருந்தது. எங்களுடைய உடல் இருளாக இருக்கிறது. ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் ஒளியாக இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கின்றது, ஹதீஸ் சொல்கின்றது. அன மின் நூரில்லாஹி வ குல்லு ஷைஇன் மின் நூரி. நான் அல்லாஹ்வின் ஒளி, என்னுடைய ஒளியால் தான் சர்வ உலகங்களும் ஆகியிருக்கின்றன. அப்படியானால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியினால் தான் இன்று உலகிலே உள்ள பொருட்கள் தெரிகின்றன. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் உலகிலே நாங்கள் எந்த பொருளையும் பார்க்க முடியாது. அர்ஷி, குர்சி, சூரியன், சந்திரன், ஏனைய கோளங்கள் அனைத்தும், இந்த உலகம், மறு உலகம் அனைத்துமே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளியில் நின்றும் தான் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய ஒளிக்கு நிகரான ஒளி இந்த உலகிலே கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் நூருன், உங்களுக்கு ஒரு ஒளி வந்துவிட்டது என்று சொல்லுகிறான். லகத் ஜாஅக்கும் நூருன், அல்லாஹ்வின் ஒரு ஒளி வந்துவிட்டது. ஒளி என்றால் என்ன? வகிதாபுன் முபீன், குர்ஆனும் வந்துவிட்டது என்று சொல்கின்றான். அப்படியானால் ஒளியும் குர்ஆனும் உங்களுக்கு வந்துவிட்டது. குர்ஆனை நாங்கள் அறிகிறோம். ஒளி எது? அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி. அவர்களுடைய ஒளியிலிருந்து
இருந்துதான் சர்வ பிரபஞ்சங்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய ஒளியினால் தான் இன்று எல்லா பொருட்களும் உலகிலே தெளிவாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒளி இல்லையானால் உலகிலே எதுவுமே கிடையாது. ஒரு நாள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிலே புடவையை தைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஊசி கீழே விழுந்து விட்டதாக ஹதீஸ்கள் சொல்வதை நாங்கள் அறிவோம். ஸலவாத்தில் கூட பிள்ளைகள் படிக்கிறார்கள். இருளாக இருந்தது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் நுழைந்தார்கள். வீட்டில் நுழையும் போது புன்னகைத்துக் கொண்டு நுழைவார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைஃப யா ஆயிஷா, ஆயிஷாவே எப்படி இருக்கிறீர்கள் என்று புன்னகைத்துக் கொண்டு நுழைந்தார்கள். அவர்களுடைய புன்னகையினால் அவர்களுடைய கண்ணிலே இருந்து அவர்களுடைய உடலிலே இருந்தும் அவர்களுடைய வீட்டிலே ஒளி பரவியது. அந்த ஒளியினால் ஆயிஷா நாயகி அவர்கள் கீழே கிடந்த ஊசியை எடுத்தார்கள் என்று ஹதீஸ்களிலே சொல்லப்படுகிறது. அப்படியானால் இருளிலே கிடந்த ஊசி எதனால் தெரியும்? அதை எடுக்க வேண்டுமானால் விளக்கை பற்ற வைக்க வேண்டும், அல்லது ஒளியை கொடுக்க வேண்டும், லைட்டை போட வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே மாறாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் அவர்களுடைய உடலுடைய ஒளியினாலும் அவர்களுடைய பல்லுடைய ஒளியினாலும் கீழே கிடந்த அந்த ஊசி தெரிந்ததாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இதிலிருந்து எங்களுக்கு என்ன விளங்குகின்றது? நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே நுழைகின்றோம், இருளான நேரத்திலே நுழைகின்றோம். எங்களுடைய உடலிலே இருந்து ஒளி தோன்றுகின்றதா, அல்லது எங்களுடைய பற்களிலே இருந்து ஒளி தோன்றுகின்றதா? இல்லை. ஆனால் ஒளிக்கு ஒளியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களை போன்ற மனிதர் என்று மட்டும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இது மடமை, இது அறியாமையினால் சொல்கிறோம். ஆகவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் போன்ற மனிதர் அல்ல என்பதும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாகும். அது மட்டுமல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுல் அர்வாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அபுல் பஷர். அபுல் பஷர் என்றால் மனித தந்தை. அபுல் ரூஹ் அல்லது அபுல் அர்வாஹ் என்றால் உயிர்களின் தந்தை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாகத்தான் எங்களுடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகிலே வந்தாலும் ஆதமுக்கும் தந்தையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள். ஒரு மனிதனை படைப்பதற்கு முதல் 4000 வருடங்களுக்கு முதல் அல்லாஹ் தஆலா ரூஹை படைக்கிறான். எங்களை உடல் நாங்கள் எத்தனையாம் ஆண்டு இந்த உலகத்திலே வந்தோம்? உதாரணமாக 2000 ஆண்டு ஒருவர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்று வைத்துக் கொள்வோம். அவரை படைப்பதற்கு முதல் அல்லாஹ் தஆலா அவருடைய ரூஹை எப்போதே படைத்து விடுகிறான். சடத்தை படைப்பதற்கு முதல். அது உயிருடைய உலகம், இது சடத்துடைய உலகம். இந்த உலகத்திலே நாங்கள் படைக்கப்படுவதற்கு முதல் ரூஹுடைய உலகத்திலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றோம். நானும் தான், நீங்களும் தான், நாளை பிறக்கின்ற பிள்ளையும் தான்.
கியாம நாள் அன்று பிறக்கின்ற பிள்ளையும் தான் அத்தனை பேரும் ரூஹுடைய உலகத்திலே இருந்தோம். அந்நேரம் எங்களுடைய உடலுக்கு சடம் இருந்ததா? இல்லை. இப்போது இருக்கின்ற பெற்றோர்கள் இருந்தார்களா? இல்லை. இப்போது இருக்கின்ற பிள்ளைகள் இருந்தார்களா? இல்லை. ஆனால் அத்தனை மக்களும் உயிராக அந்த ரூஹுடைய காலத்திலே இருந்தார்கள். அதைத்தான் மஸ்தான் சாஹிப் அலியுல்லா அவர்கள் கூட மஹவியத்தான லாத்துல் கிப்ரியாவின் மறைந்த கண்கள் மஹ்பியா மஸ்கூத்து அன்குல் கதீமுல் அமாவான மௌஜூத் எனும் சொல்விலே அஹலியத்து அதாஹி வாஹிதியத்தான ஆலம் வாஹிதியத்தான அஹலியத்து அதாஹி வாஹிதியத்தான ஆலம் அர்வாஹானதில் ஆலம் அர்வாஹானதில் என்று படிக்கிறார்கள். அப்படி என்றால் ஆலம் அர்வா ரூஹுடைய உலகம். அந்த உலகத்தில் அத்தனை மக்களும் கியாம நாள் அன்று படைக்கப்படுகின்ற மக்களும் அந்த உலகத்தில் இருந்தார்கள். நாங்கள் அத்தனை பேரும் இருந்தோம். அத்தனை பேரையும் பார்த்துதான் அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்டான். நானும் தான் நீங்களும் தான் எல்லோரும் நீதான் இறைவா என்று சொன்னோம். அது ஆலமுடைய உலகம், ஆலமுல் அர்வா, அர்வாஹுடைய உலகம். அப்படியானால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் உலகிலே தோன்றிய எல்லா மக்களும் அந்த உலகத்திலே ரூஹாக இருந்தார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சட உலகின் தந்தை என்றால், மனித தந்தை என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரூஹுடைய தந்தையாக இருக்கிறார்கள். ஏன் இருக்கிறார்கள்? ரூஹு, உடலுக்கு முதல் ரூஹு தான் படைக்கப்பட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்துதான் அத்தனை உடல்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன, அத்தனை உயிர்களும் படைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சட உலக தந்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரூஹுடைய தந்தை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். குந்து நபியன் வஆதமு பைனல் மாஇ வத்தீன். ஒரு ஹதீஸிலே நபியுல்லாஹ் சொன்னதாக சொல்லப்படுகிறது. குந்து நபியன், நான் நபியாக இருந்தேன். வஆதமு பைனல் மாஇ வத்தீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்கும் மண்ணுக்கும் இடையிலே இருக்கின்ற நேரத்தில் கூட நான் நபியாக இருந்தேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த உலகத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து 40 வயதிலே நபி பட்டம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் இந்த ஹதீஸை பார்க்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தார்கள் என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. ஆகவே உடலுக்கு தந்தை ஆதமை போல உயிர்களுக்கு தந்தையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானவர்களை நாங்கள் எங்களை போன்ற சாதாரணமான மனிதர் என்று சொல்கிறோம். எப்படி எங்களை போன்று இருக்க முடியும்? ஆகவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் போன்றவர் தான் என்று சொல்பவர்கள் அவர்களுடைய நபி என்ற அந்த கடலிலே ஆழம் காணாதவர்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார் என்பதை புரியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே எங்களை போன்றவர்களாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க முடியாது. அடுத்ததாக கதமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதம், கால்பாதம். இந்த கால்பாதத்தை பாறைகளிலே அவர்களுடைய கால்பாதம் சப்பாத்து இல்லாத நேரங்களிலே படுமானால் அது பாறைகளிலே அப்படியே பதிந்து போகும். எங்கட பாதம் பதியுமா? பதியாது. ஆனா அடையாளம் தெரியும்.
இந்த தண்ணி காலில் பட்டிருந்தா தண்ணி இல்லாத இடத்துல படக்கூட அந்த காலிலேயே அந்த அடையாளம் தெரியும். பிறகு அழுத்திட்டு அழுத்தி போகும். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் அப்படியாக பாறையில் அது படுமானால் அப்படியே பதிந்து விடும். இதற்கு எத்தனையோ வரலாறுகள் இருக்கின்றன. நீங்கள் யாராவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதம் பதிந்த கல்லை கண்டிருக்கிறீர்களா? காண வாய்ப்பில்லை. ஆனால் வெளியிலே சென்று பார்க்க வேண்டும். இந்த உலகம் நம்மட ஊர் மட்டும் உலகம் அல்ல. நாம் கண்டது மட்டும் உடைய காட்சிகள் அல்ல. உலகிலே அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாறுகளையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளையும் பரத்தி வைத்திருக்கிறான். இந்த கம்ப்யூட்டர் அதை கொண்டு ஒரு மனிதன் கெடுதியை அடைவதாக சொல்லப்படுகிறது. அடைந்து கொள்ளலாம், அது மனிதனை பொறுத்தது. ஆனால் அதிலே அறிவியல் சாதனங்கள் நிறைந்திருக்கின்றன. அந்த செயல்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபிமார்களுடைய கபர் ஷரீஃப்களையும் அந்தந்த நாடுகளிலே மிஸ்ர், பிலிஸ்தீன், ஜோர்டான் இப்படியாக நபிமார்கள் உலகிலே பிறந்த இந்த தேசங்களிலே அவர்களுடைய கபர் ஷரீஃப்கள் எவ்வாறு போடப்படுகின்றன, சஹாபாக்களுடைய கபர் ஷரீஃப்கள் எவ்வாறு போடப்படுகின்றன என்ற விவரங்களை எங்களால் பார்க்க முடிகின்றது. அதேபோல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்களும் எத்தனையோ நாடுகளிலே உள்ள கற்களிலே பதிந்திருக்கின்றன. அவர்களுடைய பாதம் பதிந்த கற்களை கொண்டு போய் தங்களுடைய நாடுகளிலே வைத்து வரக்கத்து பெற்று வருகிறார்கள். டெல்லியிலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலதுகால் பதிந்த பாதம் அந்த கல்லை வைத்திருக்கிறார்கள். அந்த கல்லை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த கல்லை முத்தமிட்டிருக்கிறோம். ஏன்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதம் பதிந்த கல். இந்த நிலை வேறு எந்த சாதாரணமான மனிதனுக்கும் கிடையாது. அப்படி இருக்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் போன்றவர்கள் என்று எப்படி சொல்வது சகோதரர்களே? சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, அத்பாபு நாங்கள் இருக்கிறோம். எவ்வளவோ அழகாக நாங்கள் குளித்து சவர்க்காரமிட்டு அச்சுர்களை பூசினாலும் எங்களுடைய உடல்களிலே ஈக்கள் வைக்கின்றன, கொசுக்கள் வைக்கின்றன. எங்களுடைய உடல் சாதாரணமான உடல். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலிலே கொசு வைத்ததாக வரலாறுகள் கிடையாது. அப்ப அந்த உடலுக்கும் எங்களுடைய உடலுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றன. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் சூட்சுமம் நிறைந்தது, ஒளியால் ஆனது, சூட்சுமம் உடையது. எங்களுடைய உடல் சாதாரணமானது. எங்களுடைய உடல் நஜீஸ்கள் படுகின்ற போது நஜீஸாகி விடுகின்றன. ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் தூய்மையானது. ஆகவே அவர்களுடைய உடலிலே கொசு மொய்த்தது கிடையாது என்று ஹதீஸ்கள் சொல்கின்றன. அப்படி இருக்க எங்களை போன்றவர்கள் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எப்படி சொல்வது சகோதரர்களே? இதிலிருந்தும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டும் வேறுபட்டு விடுகிறார்கள். அதேபோல் மாத்த சாதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் ஒரு
எத்தனையோ விடுத்தங்கள் கொட்டாவி விடுகின்றோம். சுமாரிகளையும் போகும் கொட்டாவி. அது என்னத்தால் ஏற்படுகின்றது என்பது டாக்டர்களுக்கு தான் தெரியும். ஆனால் மனிதன் அதிகமாக கொட்டாவி விட்டுக் கொண்டே இருக்கிறான். அத்தசாவு மிக ஷைத்தான் என்று சொல்லப்படுகிறது. கொட்டாவி என்பது ஷைத்தான் என்றும் உள்ளது. அப்ப கொட்டாய் விட்டாய் என்ன செய்யும்? சிலாக்கள் அப்படியே வாய குணத்தை உருவாங்க. அப்ப கொட்டாய் விடும்போது என்ன செய்ய வேண்டும்? தனது இடதுகை பின்புறத்தை வாயிலே வைக்க வேண்டும். விட்டதும் ஆவுமில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதிகமானவர்கள் அப்படி சொல்வதில்லை. வாயை பிறந்தா உங்களுக்கு பெரிய மலப்பாம்போ போயிடும். சரி, இது எங்களுடைய நிலை. ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கொட்டாவி விட்டதே கிடையாது என்று ஹதீஸ்கள் சொல்கின்றன. அப்படியானால் இதன் மூலமும் எங்களுக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் வேறுபாடு மிக தெளிவாக விளங்குகிறது. இதிலிருந்து அவர்கள் எங்களை போன்றவர்கள் அல்ல என்பது மிக தெளிவாக எங்களுக்கு விளங்குகிறது. அது மட்டுமல்ல, தஅவத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் தொழுகின்றோம். தொழுகின்ற நேரத்திலே எங்களை யார் அழைத்தாலும் நாங்கள் தொழுகையை விட முடியாது. தொழுகையே ஆக வேண்டும். ஆனால் ஷரியத்துடைய சட்டம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் இவர் தொழுது கொண்டு இருந்தாலும் தொழுகையை விட்டுவிட்டு நபியுல்லாஹ்விடத்திலே சென்று முன்னே நிற்க வேண்டும். அதுதான் ஷரியத்துடைய சட்டம். ஒரு நாள் ஒரு சஹாபி தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். அவர் பதில் சொல்லவில்லை. தொழுகை முடிந்து நபியுல்லாஹ்விடத்திலே வந்தார். அப்போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள், யா அய்யுஹன் நபியு யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூலி இதா தஆக்கும் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லி இருப்பதை நீங்கள் அறியவில்லையா என்று கேட்டார்கள். என்ன அதனுடைய பொருள்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூலி, அல்லாஹ் அழைத்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதேபோல் ரசூல் அழைத்தாலும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானே, இதை நீங்கள் அறியவில்லையா என்று கேட்டார்கள். அப்ப அந்த சஹாபி தொழுது கொண்டிருந்தார். அவர் தொழுகையை உடைய இயலாது என்றுதான் அவர் நினைத்து தொழுதார். ஆனால் அவருக்குத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை வசனத்தை ஓதி காட்டினார்கள். அப்ப இவர் தொழுகை இருந்தாலும் தொழுகையை விட்டுவிட்டு ஓடி சென்று நபியுல்லாஹ்வின் முன்னே நின்று, என்ன நாயகமே என்னை அழைத்தீர்கள் என்று கேட்க முடியாது. முன்னே போய் நிற்க வேண்டும். எப்போது ரசூலுல்லாஹ் பேசுகிறார்களோ அப்போதுதான் இவர் பதில் சொல்ல வேண்டும். அப்ப தொழுகின்ற ஒரு மனிதனை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் உடனே பதில் சொல்லியாக வேண்டும். ஏன்? நபியுல்லாஹ் இல்லை, தொழுகையே கிடையாது. தொழுகையில நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு சலாம் சொல்றோமா இல்லையா? அஸ்ஸலாமு அலைக்க, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகும். அஸ்ஸலாமு அலைஹி, அவர்கள் மீது சலாம் உண்டாகுக.
என்று ரசூலுல்லாஹ் படக்கையாக சொன்னால் தொழுவதுடன் அஸ்ஸலாமு அலைஹி என்று ஒருவர் சொன்னால் தொழுகை கூட எப்படி சொல்ல வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்க உங்கள் மீது உண்டாகுக என்று சொல்ல வேண்டும். அப்ப உங்கள் மீது என்று சொல்லாமல் அவர் என்ன சொல்றாரு? நபியுல்லாஹ் மீது, அவர்கள் மீது என்று ஒருவர் சலாம் சொன்னார், அஸ்ஸலாமு அலைஹி என்று சொன்னால் அவருடைய தொழுகை விடாது. அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்ல வேண்டும், நபியுல்லாஹ் மீது ஸலவாத்தும் சொல்ல வேண்டும் தொழுகையிலே. இரண்டில் ஒன்றை விட்டால் தொழுகை இல்லை. அப்ப பாருங்க, நபியுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு தொழுகை. அந்த தொழுகை அது பரிசு. நபியுல்லாஹ் பொறுத்தது பரிசு இல்லை, எங்களுக்கு தான் அது பரிசு. அது தொழுகையில நபியுல்லாஹ்வுக்கு எல்லாத்தையும் தொழுதுட்டு வந்து அத்தஹியாத்தில ஒருவன் அஸ்ஸலாமு அலைக்க என்று முன்னிறுத்தி சொல்லாமல் அஸ்ஸலாமு அலைஹி என்று சொன்னால் தொழுகை இல்லை. விடிய விடிய சொல்லுவாங்க. நபியுல்லாஹ் மீது ஸலாம், அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மது என்று சொல்வதை விட்டாலும் தொழுகை கிடையாது. அப்ப எங்களுக்கு தொழுகையுடைய நுட்பம் எங்கே இருக்கிறது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த லாத்திலே தான் தொழுகையுடைய நுட்பம் கூட அமைந்திருக்கிறது. இதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹ் மீது நேரடியாக சலாம் சொல்லவில்லையானாலும், அவர்கள் மீது ஸலவாத் சொல்லவில்லையானாலும், இவர் விடிய விடிய வருடப்பூர்வமும் தொழுதாலும் சரிதான், வேண்டிய தொழுகை தொழுகை ஆகும். அப்ப அல்லாஹு தஆலா அந்த மிஅராஜுடைய இரவிலே அவன் தொழுகையை கொடுத்தான் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. அதனால் தான் சொன்னான், அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத் சொல்கிறார்கள், நீங்களும் சொல்லுங்கள். அவர் தொழுகையுடைய நுட்பம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலே இருக்கிறது.